வெல்கம் டு பத்ரி மசாலா ஹோம் ஃபுட்ஸ். இன்னைக்கு ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை பார்க்க நான் வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மேட்டூர் டேமுக்கு வந்திருக்கோம். இங்கே ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ் பிடிச்சி இங்கேயே நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக ஜிலேபி மீனை இப்போவே தான் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி நம்ம இதை வச்சு தான் ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபிஷ்ஷை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ண ஃபிஷ்ஷில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட வாஷ் பண்ணி வச்ச 2 கிலோ ஜிலேபி மீன் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்கான தேவையான பொருட்களை பார்க்கலாம். பத்ரி மசாலா ஹோம் ஃபுட்ஸோட மீன் வறுவல் மசாலா 200 கிராம் எடுத்திருக்கேன். பத்ரி மசாலாவோட காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன், உப்பு 2 டேபிள் ஸ்பூன், முட்டை 2. ஃபஸ்ட்டு நாம் பத்ரி மசாலா ஹோம் ஃபுட்ஸோட மீன் வறுவல் மசாலா எடுத்துக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் நம்ம எதுக்கு எடுத்துக்கிறோன்னா, பத்ரி மசாலா ஹோம் ஃபுட்ஸில் எந்த ஒரு கலரிங்கும் அஜினாமோட்டோவும் நம்ம ஆட் பண்ணுறதில்ல. அதனால் மீனோட கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்துக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 2 முட்டையை உடைச்சி விட்டுக்கலாம். இப்போ மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மீன் பீஸ் எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸ் பண்ண மசாலாவை மீன் பீஸ் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். ஈவனாக எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ மசாலா அப்ளை பண்ண மீனை 1 ஹவர் வெயிலில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நமக்கு 1 ஹவர் வெயிலில் ஊறுறதுனால மசாலா எல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. ஃபிஷ் ஊறுற வரைக்கும் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? மார்னிங்கே பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. எக்ஸாக்டாக இந்த பிளேஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா மேட்டூர் டேமுக்கு பேக் சைடில் இருக்குது. ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு ஸ்பாட்டு. சரி, 1 ஹவர் ஆயிடுச்சு. ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகலாமா? ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை ஒவ்வொன்றா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். சவுண்டு பாருங்களேன், கேட்கும் போது எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஃபிஷ் ஃப்ரை நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் பத்ரி மசாலாவோட மீன் வறுவல் மசாலாவை வாங்கி வீட்லேயே ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மக்கிட்ட மீன் வறுவல் மசாலா மட்டும் இல்லாமல் எல்லா வகையான மசாலாவும் அவைலபிளாக இருக்குது. பத்ரி மசாலா ஹோம் ஃபுட்ஸ் இளம்பிள்ளையில் லொக்கேட் ஆயிருக்கு. நீங்கள் நேரடியாக விசிட் பண்ணியும் ஆர்டர் பண்ணலாம், ஆர் வாட்ஸ்அப் மூலியமாகவும் ஆர்டர் பண்ணலாம். கான்டாக்ட் நம்பர் 8778852482. நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.